பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாளுக்கு நாள் இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஊழியங்களை அநேகர் நாங்கள் பார்க்கிறோம். ஐயா, உங்களுடைய செய்தி நன்றாக இருக்கிறது. கடந்த காலங்களிலே நீங்கள் இருந்ததற்கும் இப்பொழுது நீங்கள் இருப்பதற்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. ஆகையினாலே தொடர்ந்து இந்த ஊழியங்களை நீங்கள் செய்யுங்கள். கர்த்தருக்காக செய்யும் பொழுது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது கர்த்தரின் உள்ளங்களிலே அவர் மிகவும் பெரிதாய் என்னை ஆசீர்வதிக்க இருக்கிறார். என்னை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, இந்த சபையை கட்ட வேண்டும் என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வீட்டின் மேலே ஒரு தகடை அமைத்து சிறப்பாக அந்த சபையை ரிப்பன் கட் பண்ணி போதகர்களை வரவைத்து நிறைய பேருக்கு உணவுகள் அளித்து அதை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான பண உதவிகள் இல்லை, 80,000 ஆகும் என்று அந்த மெக்கானிக் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஒரு விசனமாக கேட்டுட்டானே கொடுக்கணுமே என்று சொல்லி அல்ல, கட்டாயப்படுத்தி கொடுங்கன்னு கட்டாயப்படுத்தி கொடுக்கக்கூடாது. பைபிள் அப்படி வாங்கக்கூடாது சொல்லுது. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் எவன் ஒருவன் கடவுளுக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் இன்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் தேதியிலே நான் உங்களை ஒவ்வொருவரையும் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இந்த காலை வேளையிலே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுக்கு ஆசீர்வாதம் கிட்டிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. கடவுளுக்கு கர்த்தருக்கு எவன் பயப்படுகிறானோ, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்திற்கு ஆரம்பம். ஞானமாய் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும், போதகம் என்று சொன்னால் வேதம், அந்த வேதத்தை கேட்காதபடி தன்னுடைய காதுகளை விளக்குகிறவன் அவன் அருவருப்பானவன், அருவருக்கு தக்கவன், அசட்டை பண்ணுகிறான். மூடன் அவன் அறிவில்லாதவன். போதகத்தை எவன் இருக்கிறானோ அவன் மூட அறிவே இல்லாத ஒரு மனுஷன். ஆகையினாலே அறிவுள்ளவர்களாய் நீங்கள் ஞானமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் எவ்வளோ நல்ல கருத்துக்களை சொல்லுகிறது, எவ்வளோ அருமையாக சொல்லுகிறது. அதையெல்லாம் கேட்காத இன்றைக்கி பாருங்கள், எத்தனை நடிகர்கள் கூட தங்கள் வாழ்நாளிலே அவர்கள் இப்பொழுது போதைப் பொருள் கேஸுகளிலே அவர்கள் பணம் இருக்கிறது, அவர் செல்வந்தர்கள், ஒரு கடைகளை போய் திறந்து வைத்தால் கூட அவர்களுக்கு ஒரு கணிசமான தொகை கிடைக்கும். ஒரு ஷோரூம்களை திறந்தால் கூட அவர்களுடைய ஃபேமஸிலே அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் இன்னும் அதிகமாக நாம் சம்பாதித்து விடலாம் என்ற நோக்கிலே அவர்கள் போதைப் பொருள்களிலே விற்று மாட்டிக்கொண்டு அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் எத்தனையோ கோடி கணக்கிலே சேர்த்து வைத்து மாட்டிக்கொண்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இறந்தே போகிறார்கள். எதற்காக? பிறனுடைய சொத்துக்களை, ஏழைகளுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும். பாவம் செய்கிறதுனாலே அப்படி ஆகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தான் பிரியமானவர்களே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே கூட அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். யாருன்னு சொன்னால் இந்த மாதிரி பாவங்களில் சிக்கி சின்னாபினம் ஆகிறவர்கள். ஏன் அப்படி ஆகிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். கடவுளுக்கு பயப்படுறதை அவங்க தெரிஞ்சுக்கல. கடவுளுக்கு பயப்படுறத ஒரு மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் வரணும்னு சொன்னால் கடவுளுக்கு பயப்படணும்னு சொல்லி பேசணும்னு சொல்லியிருக்குது. அதனால் அவர்கள் அறிவை வெறுத்தார்கள்,
கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து அறிவை இருக்கும்போதே கர்த்தருக்கு பயப்படுறதை அவங்க தெரிஞ்சுக்காமே போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது 30ஆம் வசனம், என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். என் ஆலோசனை எவ்வளோ விதத்தில் பைபிளில் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆலோசனை கொடுத்துருக்குறேன். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. எத்தனையோ பேர் பொய் சாட்சி சொல்லி நிறைய சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. லஞ்சம் வாங்காதிருப்பாயாக. எத்தனையோ பேர் லஞ்சங்கள் வாங்கி ஒரு சின்ன கையெழுத்துக்காக லஞ்சம் வாங்கிட்டு ஒரு முறை 9 பேர் சஸ்பெண்ட் ஆகி போனாங்க ஒரு அலுவலகத்தில். அதுபோல் ஒரு கையெழுத்தை போட்டுட்டு 9 பேர் வேறு வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டார்கள். அதில் என்ன கிடைத்திருக்கும்? ஒன்றுமே கிடைத்த. அவர் பெயர்களும் அசிங்கப்பட்டுறது. அவர்களும் வெளியூர்களுக்கு மாற்றப்பட்டார்கள். இப்படி போல நிறைய வேலைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகினாலே என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். அல்லேலூயா. ஒருத்தன் வீட்டுக்கு அடங்காமல் மனைவிக்கு அடங்காமல் பல இடங்களில் சுற்றி திரிகிறான் என்று சொன்னால் அவனுடைய வழி HIV இருக்கிறது, எய்ட்ஸாக இருக்கிறது. அவன் அந்த வழியின் பலன் என்ன பண்ணுவான்? அடைந்தே தீர்வான். பிள்ளைகளே, திருடன் பல நாள் திருடுவான், ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான்? மாட்டிக்கிடுவான். அல்லேலூயா. எவனுமே தப்பிக்க முடியாது. கர்த்தருடைய பார்வையில் எவனும் எந்த விஷயத்துலேருந்தும் தப்ப முடியாது. நல்லவன் போலவே நடிப்பான், வேஷம் போடுவான். ஒரு நாள் அவன் அசிங்கப்பட்டு போவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு உண்மையுள்ள மனுஷனாக ஒரு வாழ்ந்தான்னா அவன் என்றைக்குமே நல்லா இருப்பான். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையின்படி யோசனைகளினாலே திருப்தி ஆவார்கள். அவங்களே என்ன பண்ணிப்பாங்கன்னா, ஆமாம் நம்ம திருடணும், நம்ம கொள்ளையிட்டோம், நம்ம ஏழைப்பாடுகளை ஏமாற்றணும், அதுக்கு தான் இந்த தண்டனை, என்ன பண்ணுறது சொல்லி அவங்க யோசனையிலே அவங்க என்ன பண்ணிப்பாங்க? திருப்தி ஆவாங்க. பேதைகளின் மாறுபாடுகள் அவர்களை கொள்ளும், மூடரின் நீர்விருச்சம் அவர்களை அழிக்கும். அல்லேலூயா. நீ பேதையா, நீ எதுவுமே பார்க்காம பேதையா இருந்தேன்னா உன்னுடைய மாறுபாடு என்ன பண்ணவங்களை கொள்ளும், மூடரின் நீர்வரிச்சம் அவர்களை அழிக்கும் அப்படி சொல்லுது. இந்த காலை வேளையிலே நம்ம அழிவுக்காக நாம் போகக்கூடாது. மனுஷனை அவர் தம் சாயலாகவே படைத்தார். ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது தம்முடைய சாயலாகவே நம்மை போலவே அந்த மனுஷன் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை போல படித்த மனிதன் அவர் பரிசுத்தர். எல்லா தாயின் வயிற்றிலே கூட தன் தகப்பனால் பிறக்கவில்லை, பரிசுத்த ஆவியால் பிறந்த ஒரு பரிசுத்த ஆண்டவர் அவர். அந்த ஆண்டவருக்குடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அவருடைய வித்து நம்மளே இருக்கிறது, அவருடைய ரத்தம் நம்மளே இருக்கிறது. அவரை போல பரிசுத்தமாய் வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடைகள் மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒவ்வொரு நாளும் என்று சொல்லி தந்தை பெக்மான்ஸ் அவர்கள் பாடுவாங்க. ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு என்று சொல்லுகிறது போல ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்காக ஏதாவது ஒவ்வொரு நாளும் செய்து நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். காக்க பிசாசானவன் நம்மளை சோதிப்பான் நிறைய இடங்களிலே. இதோ இந்த பணம் இங்கே விழுந்து கிடக்கிறது, இதை எடுத்துக்கொள். இந்த பொருள் இங்கே கிடக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு வந்துவிடு, இது உனக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஆனாலும் கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்ற நோக்கத்தினாலே, கர்த்தர் நம்மை பார்க்கிறார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்த கடமைப்பட்டிருக்கிறார். நாம் ஏன் உயரவில்லை? நமக்கு ஏன் உயர்வு வரவில்லை? நமக்கு ஏன் அடி வந்து கொண்டிருக்கிறது? நாம் உண்மை இல்லாதவர்களும் கர்த்தருக்கு பயப்படாதவர்களுமாக இருக்கிறபடினாலே அவைகள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆகையினால் பிரியமானவர்களே, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுங்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், கர்த்தருடைய வாதைகளை தினந்தோறும் படியுங்கள், வாசியுங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வேலைக்கு செல்லுகிறவர்களை, வியாதிப்பட்டு இருக்கிறவர்களை, ஆண்டவரே விபத்திலே சிக்கியிருக்கிறவர்களை, ஆண்டவரே
பிள்ளை இல்லாத அந்த தாய்மார்களை, கர்ப்பத்தின் கனியை நீ தொட வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அந்த கர்ப்பத்தின் அந்த ஆண்டவரே, அந்த கர்ப்பப்பையை நீ தொட்டு அவர்கள் பிள்ளைகள் இருக்கும்படியாக ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே இதை நான் ஜெபிக்கிற பொழுதே, இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தன் வயிற்றிலே கை வைத்து அந்த கர்ப்பத்தின் கர்த்தராமே நீர் அதை ஆசீர்வதிக்க வேண்டும் என கெஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்லாமல் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே சர்க்கரை வியாதிக்காரர்களை, ஆண்டவரே கேன்சர் வியாதிக்காரர்களை நீர் குணப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. எத்தனை வழி மருத்துவமனைகளிலே, அந்த மருத்துவமனையிலே ஆண்டவரே உயர்ந்திருப்பீர். நீர் உயர்ந்து அடைக்கலமாக இருந்தவர்களை காத்து வழிநடத்தி எத்தனையோ பேர் பணம் இல்லாமல் அலாய்ந்து கொண்டு சாப்பாடு இல்லாமல், ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் இன்னொருவர் கொடுத்து விடுவார்களா, அவர்கள் கொடுத்து விடுவார்களா என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு அந்த உணவை கிட்டல ஆண்டவரே நீ காத்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.